ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில் குமார் பேசுகிறேன். நிறைய திறன் வாய்ந்த இன்ஜினியர்கள் அவங்களுடைய கேரியரை ஒரு பிஸ்னஸ் பர்சனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணி அதில் பெரிய அளவில் வெற்றி அடையாமல் போயிருக்காங்க. உலக அளவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 70% நிறுவனங்கள் 3 வருஷத்துக்குள்ளே மூடப்படுது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வாசித்தேன் நான். எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளுடைய காமெடி நாயகன் வடிவேலுடைய ஒரு 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 படத்தில் உள்ள ஒரு காட்சி ரொம்ப பொருத்தமாக அந்த மனநிலையை விரிவாக உள்ளே போய் விளக்குது. இது வெறுமனே மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு ஒரு காமெடி காட்சி மாதிரி இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுக்கு கூட பொருந்தி போகுச்சு. அதை நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அந்த காமெடி காட்சியை விவரிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அவர் ஒரு இடத்துல போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருப்பார். அதை அவருடைய சகாக்கள் விசாரிக்கிற மாதிரியான ஒரு சூழல். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னை இந்தவங்க அடித்தாங்க, திரும்ப அங்கே கூட்டு போய் அடித்தாங்க, திரும்ப கடைசியில் ஒரு வண்டியில் கூட்டு போய் திரும்ப போய் அடித்தாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த விவரணையாக சொல்லுவார். இந்த மாதிரி விளக்கமாக ஒருத்தர் நான் இப்படிலாம் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது கேட்குறவங்க எல்லாருக்குமே அந்த பாதிக்கப்பட்டவருடைய அதே உணர்வு தான் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதனால தான் அது ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் அடிக்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே எதிர்த்து ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் அதே நகைச்சுவை அந்த 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 மோட்லேயே சொல்கிறாரு. அதில் ஒருத்தன் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறான், இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. இந்த காட்சியுடைய உச்சமாக நான் நினைக்கிறது கடைசியில் வர்ற ஒரு சின்ன வசனம். எவ்வளவு நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதில் திரும்ப திரும்ப மக்களால் ரசிக்கப்படுது. பட் இதையே இந்த சூழ்நிலையை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அதுக்காக நிறைய போராடி நிறைய இடங்களில் ப்ராஜெக்ட் எடுத்து அங்கே கஷ்டப்பட்டு வேலைக்கு ஆட்களை பிடிச்சி மெட்டீரியல் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அந்த வீட்டுக்காரங்க பணம் கொடுக்காம ஏமாத்துகிற மாதிரி சூழலில் நிறைய பேர் இன்ஜினியர்கள் சிக்கியிருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏமாற்றப்படுற சூழல் 2 பக்கமும் நடக்குது. வீட்டுக்காரங்களுக்கும் நடக்குது, இன்ஜினியர்களுக்கும் நடக்குது. இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டில் நம்ம தொடர்ந்து பல இடங்களில் ஏமாற்றப்படுற ஒரு இன்ஜினியரை ரெஃபர் பண்ணி நான் பேசுகிறேன். ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது. நம்ம ஒன்று பண்ணணும்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், இதை எப்படி நம்ம விட்டுட்டு போகிறது, இதை நம்ம ஒரு பேர் சம்பாதிக்கணும், நம்ம ஒரு நமக்கான ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த தீவிரமான வேட்கை அவங்கள ஓட வச்சுட்டே இருக்குது. இந்த காமெடியில் சொல்லப்படுற மாதிரியே ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ற மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க, இதை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எங்கேயோ யாரோ ஒருத்தர் அந்த கிரெடிட் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அந்த கிரெடிட் தான் ஒரு மனுஷனை தொடர்ந்து இயங்க வைக்குது. ஆனாலும் அந்த நகைச்சுவோட உச்சமாக சொல்லப்படுற அந்த விஷயத்தை இது கூட கரெக்டாக பொருத்தி பார்க்க முடியுது. எவ்வளவு நாள் தான் நானும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. ஏன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு மாதம் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கரெக்டு. ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு மாதம் பணம் தரணும். இல்லைன்னா அதில் நீங்கள் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு போல நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80% இன்ஜினியர்கள் அங்கேருந்து பணம் எடுக்க முடியுதா அப்படின்னா கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்ல முடியும். 80% பேர் எடுக்கிறது இல்லை. அது ப்ராஜெக்ட் கடைசியில் நம்ம பணம் வரும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த லேபர் கொடுக்கணும், இந்த மெட்டீரியல் கொடுக்கணும், இப்போ இதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு சொற்ப பணம் அவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்கு தேவையான சின்ன சின்ன சொற்ப பணத்தை மட்டும் எடுத்துகிட்டே அந்த வட்டத்திலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் இருந்து வெளிவடுறது தான் முக்கியம். அதுக்கு என்ன வேணும்னா பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸில் வெறுமனே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டே இந்த பிஸ்னஸை நாம் கட்டமைச்சிட முடியாது. பிஸ்னஸ்க்கு தேவையான வெவ்வேறு விஷயங்களை நாம் போய் தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் அப்ளை பண்ணி சின்ன சின்னதாக இம்ப்ரோவைஸ் பண்ணி நம்மளை
வளர்த்துக்கணும். இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நிச்சயமாக பெருசாக சாதிக்க முடியும், உங்கள் இடத்த பிடிக்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.